ஒரு கிராமத்துல ராஜுன்னு பேர் கொண்ட 22 வயசு பையன் இருந்தான். ராஜு அப்பதான் தூங்கி எழுந்தான். அப்பதான் அவனோட அப்பா மோகன் அவன்கிட்ட வந்து அவனை கோவத்தோட முறைக்க ஆரம்பிச்சாரு. என்ன விஷயம்ப்பா? காலங்காத்தால வந்து என்னை எதுக்காக இப்படி முறைக்கிறீங்க? ராஜு, நான் உன்னால் ரொம்பவே களைச்சி போயிட்டேன். இப்போ நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட வேலையில் எனக்கு வந்து உதவி செய்யன்னு. ஆனால் நீ ஊர் சுற்றுற வேலையை தவிர எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கப்பா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட ட்ரீம் எல்லாம் ரொம்பவே பெருசு. ஆ ஆ எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நீயும் உன்னோட அந்த நிறைவேறாத கனவும் அது எப்பவும் நடக்கவே நடக்காது. நீங்கள் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் இப்போவே சொல்லிடுங்கப்பா. ஆனால் பாருங்க, எனக்கு துபாயில் வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்களே என்னை பார்த்து பெருமைப்படுவீங்க. நீ நிஜமாவே ரொம்பவே பெரிய முட்டாள் தெரியுமா? அட, நம்ம நாட்டில் வேலை செஞ்சு சம்பாதிக்க என்ன குறைவு இருக்கு? நீ எதுக்கு வெளிநாட்டுக்கு போகிற கனவு கண்டுட்டு இருக்க? நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லுங்கப்பா, ஆனால் என்னால் உங்களோட பானிபூரி கடையில் வந்து உட்காரலாம் முடியாது. இப்படி சொல்லிட்டு ராஜு அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தான். அப்பதான் பிரீத்தி அவனை சத்தம் போட்டு அங்க கூப்பிட்டா. பிரீத்தி ராஜுவோட காதலி. ராஜு, ஏய் ராஜு, நீ இப்ப எங்க போற? நான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். பிரீத்தி, நான் இப்போ உன் கூட பேசுகிற மூடில் சுத்தமாக கிடையாது. அட, காலங்காத்தால உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா உங்க அப்பாவும் உன்கிட்ட என்ன தப்பா சொல்லிட்டாரு? அவரோட வேலையில வந்து உன்னை கொஞ்சம் உதவியா இருக்க சொல்றாரு, அவ்வளவுதானே? அட, என்னால் போய் பானிபூரிலாம் விற்க முடியாது. இப்போ நீ காலங்காத்தால எனக்கு அறிவுரைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதே. சரி, அதெல்லாம் விடு ராஜு. உனக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன சந்தோஷமான விஷயம்? உனக்கே தெரியும்ல, என் அப்பாவோட கான்டாக்ட் துபாய் வரைக்கும் இருக்குன்னு. நாளைக்கு என் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவரு துபாயில ஒரு பெரிய ஷேக்கு. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவரு நாளைக்கு இங்க வராராம். பிரீத்தி சொன்னதை கேட்டதும் ராஜுவோட கோவம்லாம் பறந்து போச்சு. அவனோட முகத்திலையும் ஒரு ஒளி தெரிஞ்சுது. நிஜமா பிரீத்தி? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். நாளைக்கு நான் அவரை உனக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். மறுநாள் மதிய சமயம் இருக்கும். பிரீத்தி ரொம்ப சந்தோஷத்தோட ராஜுவை பார்க்க ராஜு வீட்டுக்கு வந்தா. அட பிரீத்தி, என்னாச்சு? என்ன உன்னோட முகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு? ஏய் முட்டாள், உனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் அப்பாவோட ஃப்ரெண்டு ஷேக் எங்க வீட்டில் தான் இருக்காரு. நீ சீக்கிரமா என் கூட வா. ஆனால் பிரீத்தி, அவருக்கு முன்னாடி வெறும் கையோடு எப்படி வர்றது? அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு ஏதாவது கொண்டு வரணும்ல. அப்போதானே அதை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுவார். ஆமா, நீ சொன்னது ரொம்ப சரிதான். அப்பதான் பிரீத்தியோட மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆமால, உங்க அப்பா கையால செய்யற பானிபூரி ரொம்பவே பிரபலமானது. உங்க அப்பா செய்யற பானிபூரியை எடுத்துக்கிட்டு நீயே அவரை பார்க்க வரக்கூடாது? அதுவும் இல்லாம இந்த ஷேக் எல்லாம் இருக்கிறாங்களே, சாப்பிட்ற விஷயங்கள்னா ரொம்பவே பிடிக்கும். உனக்கு வேற எந்த பொருளும் கிடைக்கலையா? எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்துல எது கிடைக்கும்னா இது ஒண்ணுதான் சீக்கிரமா கிடைக்கும். சரி வா. ராஜு அவங்க அப்பா செய்யற பானிபூரிய ஒரு நல்ல அழகான பிளேட்ல எடுத்துக்கிட்டு பிரீத்தி வீட்டுக்கு போனான். ஷேக் ராஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அட கடவுளே, இந்த பையன் யாருன்னு சொல்லு. அப்புறம் இவன் கையில் அப்படி என்ன வச்சிருக்கான்? ராஜு பிரீத்திய பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இவர் என்ன பேசுறாரு? ஐயோ, இவர் என்ன கேக்குறாருன்னா நீ யாருன்னு கேட்டாரு. அப்புறம் உன் கையில என்ன இருக்குன்னு கேட்டாரு. ராஜு ஷேக்க பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இது என்னோட அப்பாவோட கையால் செஞ்ச அது பானிபூரி. இது எங்கள் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஃபேமஸ். அட கடவுளே, இந்த ஃபேமஸ்னா என்ன? பிரபலம் அப்படின்னா இவங்க அப்பா செய்யற இந்த பானிபூரி இந்த இந்தியா முழுக்க ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்றான். நீங்க இந்த பானிபூரியை சாப்பிட்றீங்க, உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. பிரீத்தி சொன்னதும் ஷேக் அந்த பானிபூரியை சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஷேக்குக்கு அந்த பானிபூரி ரொம்பவே பிடிச்சு போச்சு. அட கடவுளே, இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. இதை சாப்பிட்டாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி சொல்லிட்டு ஷேக் ராஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் என்னோட கனவு என்னன்னா, நானும் துபாயில் போய் வேலை பார்க்கணும். அட கடவுளே, நீ என்ன இப்படி சொல்ற? எனக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது. பிரீத்தி ராஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ராஜு, நீ ஏன் ஷேக்குக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது?
ராஜு ஷேக்கை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இப்போ நான் எதுவும் பண்ணலை. ஆனால் என்னோட கனவு என்னன்னா, நான் துபாய்க்கு போயிட்டு அப்புறம் அங்கே நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இந்தியாவுக்கு வரணும். நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை துபாய்க்கு என் கூட கூட்டிக்கிட்டு போகிறேன். அப்புறம் என்னோட கம்பெனிலேயே உனக்கு வேலையும் கொடுக்குறேன். அப்பதான் ஒரு கார் பிரீத்தியோட வீட்டு கதவு கிட்ட வந்து நின்னுச்சு. அந்த கார்ல பார்க்கறதுக்கு பெரிய பணக்காரர் வந்திருந்தாரு. ஷேக் அந்த பணக்காரரோட அவரோட கார்ல உட்காந்து எங்கேயோ போயிட்டாரு. ராஜு பிரீத்தியோட அப்பாவை பார்த்து என்ன சொன்னான்னா, ஷேக் சார் எங்கே போயிட்டாரு? ஷேக் சார் இங்கே ஒரு ரொம்ப பெரிய டீல் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அவர் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பால் என்னோட வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கணும்னு முடிவெடுத்திருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த ஷேக் சார் உன்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காரு. அவர் உன்னை துபாய் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா உன்னோட கனவு சீக்கிரத்துல நிறைவேறிடும் பாரு. ராஜு ரொம்ப சந்தோஷத்தோட அவனோட வீட்டுக்கு போனான். அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். ராஜு சொன்னதை கேட்டுட்டு ராஜுவோட அப்பா மோகன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, ராஜு, நீ இது வரைக்கும் சரியா என்னோட கடையில் வந்து முழு நாள் உட்கார்ந்ததே கிடையாது. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னோட கடையில் வந்து முழு நாளும் உட்கார்ந்தன்னா அன்னைக்கே நீ துபாய்க்கு போகணுன்ற கனவை விட்டுடுவேன். அப்போதான் உனக்கு நல்லா புரியும் நான் பானிபூரியை விற்று எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு. அப்புறம் நான் என்னைக்கு துபாய்க்கு போகிறேனோ அன்னைக்கு தான் உங்களுக்கும் புரிய வரும் துபாயில் எவ்வளோ இன்கம் வருதுன்னு. அப்புறம் துபாய் ஆளுங்க எவ்வளோ டேலண்டட்னோ உங்களால் யோசிக்க கூட முடியாதுப்பா அந்த ஷேக் கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு. ராஜு சொன்னதை கேட்டுட்டு மோகன் சிரிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போனாரு. மறுநாள் ராஜு பிரீத்தியோட வீட்டுக்கு போனான். ஆனா அவன் பார்த்தபோது ஷேக் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்துருந்தாரு. ராஜு பிரீத்தியோட அப்பாவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ஷேக் சாருக்கு என்னாச்சு? எதுக்கு அவர் இவ்வளோ சோகமாக இருக்காரு? நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறது ராஜு, நான் ஷேக் சார்கிட்ட வேண்டான்னு தான் சொன்னேன். இங்கே இருக்கிற வியாபாரத்தை ரொம்பவே ஜாக்கிரதையாக பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் நம்ம ஷேக் சார் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. என்ன சொல்கிறீங்க? அதாவது நேற்று ஒருத்தர் வந்து ஷேக் சாரை கூட்டிகிட்டு போனார்ல, அவர் ஷேக் சார்கிட்ட நல்லா ஏமாத்திட்டு துரத்திட்டாரு. அவன் கண்டிப்பாக ஒரு ஃப்ராடாக தான் இருக்கணும். அப்பதான் ஷேக் ரொம்ப கவலையோட பிரீத்தியோட அப்பாவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் நல்லா ஏமாந்து போயிட்டேன். இப்போ என்னோட வீட்டுக்கு நான் எப்படி போகிறது? என்கிட்ட இப்போ கொஞ்சம் பணம் தான் பாக்கி இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இங்கேயே கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு என்னோட வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் எனக்கு எந்த விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னா, இங்கே நான் என்ன தான் வேலை செய்யறது? ஷேக் என்னமோ இவ்வளோதான் சொன்னாரு. அப்பதான் ராஜுவோட அப்பா மோகன் அங்க வந்து அவங்க வீட்டில் ஷேக்கை பார்த்தாரு. ஷேக் மோகனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அட கடவுளே, நீங்க யாரு? உங்களோட முகத்தை பார்த்தா இந்த பையனோட முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கே. நான் தான் இந்த பையனோட அப்பா. என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். அது எப்படி? உங்களால் எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும்? நான் இந்த நாட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட எதுவுமே பாக்கி இல்லையே. நான் நல்லா ஏமாந்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நேற்று நீங்கள் நான் செஞ்ச பானிபூரியை சாப்பிட்டீங்கல்ல, அது எங்கள் நாட்டில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நீங்கள் விருப்பப்பட்டால் நான் உங்களுக்கு பானிபூரி செய்யறதுக்கு கற்றுத்தரேன். ஒருவேளை நீங்கள் பானிபூரி விற்றீங்கன்னா நீங்கள் உங்களோட பணத்தை ரொம்பவே சீக்கிரமாக சம்பாதிச்சிடலாம். நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஷேக்கு பானிபூரி விற்கணுமா? ஏன் விற்கக்கூடாது? எப்படியா இருந்தாலும் இவர் இப்போ ஏமாந்துட்டார்ல, அப்புறம் பானிபூரி விற்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. என்னையும் பாருங்கள், நான் ஒரு நாளைக்கு பானிபூரி விற்று எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதை பற்றி என்னோட பையனுக்கு கூட முழுசாக தெரியாது. பிரீத்தியோட அப்பா ஷேக் கிட்ட மோகன் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்த புரிய வச்சாரு. இது உண்மையாகவே ரொம்ப நல்ல ஐடியா தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பானிபூரி விற்றுட்டு நிறைய பணம் சம்பாதிச்சு அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போயிடுவேன். ஷேக் அந்த நாளைக்கு அப்புறமா மோகன் கூட இருந்து பானிபூரி எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டாரு. இப்போ அவருடைய கவனம் பானிபூரி செய்யற கலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு ராஜு பிரீத்தி கிட்ட என்ன சொன்னான்னா, இது என்ன பிரீத்தி, நான் ஷேக் சார் கூட சேர்ந்து துபாய் போகிறதுக்கு பிளான் பண்ணேன். ஆனால் ஷேக் சார் என்னன்னா என் அப்பா கிட்ட வந்து பானிபூரி செய்ய கற்றுக்கிட்டு இருக்காரே, அதை நினச்சாலே எனக்கு வெறுப்பாக இருக்கு. ராஜு சொல்றதை கேட்டு பிரீத்தி சிரிக்க ஆரம்பிச்சா. சில நாட்களுக்கு அப்புறம் ஷேக் பானிபூரி எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டாரு. அப்புறம் மோகனுக்கு பக்கத்துலயே ஒரு கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்தாரு. அப்புறம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு.
ஒரு தடவை இந்த ஷேக் கையால் செஞ்ச பானிபூரியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாரு. ஷேக் அங்க பானிபூரி வியாபாரம் பண்றத பார்த்துட்டு அந்த மனிதர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாருன்னா, அட, இப்போ நான் என் கண்ணால் பார்க்கறது ஒன்றும் பிரம்ம கிடையாதே. நிஜமாவே இவர் ஷேக் தானா, இல்லை ஷேக் மாதிரி ட்ரெஸ் மட்டும் போட்டிருக்காரா? இதை கண்டிப்பாக இவர்கிட்ட கேட்டால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மனிதர் ஷேக் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் நிஜமாவே ஷேக்கா? நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் உண்மையாலவே ஷேக்கு தான். அப்புறம் எதுக்காக நீங்கள் பானிபூரி வித்துட்ருக்கீங்க? ஏன்னா இந்த இடத்துல நான் நல்லா ஏமாந்துட்டேன். நான் பானிபூரி விற்று நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இங்கேருந்து துபாய்க்கு கிளம்பி போயிடுவேன். அப்படின்னா சீக்கிரமாக எனக்காக ஒரு பிளேட் பானிபூரியை எடுத்து வைங்க. எனக்கு ரொம்பவே பயங்கரமாக பசிக்குது. ஷேக் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுத்தாரு. அந்த மனுஷன் பானிபூரியை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்துல என்ன சொன்னாருன்னா, அடேங்கப்பா, நீங்கள் நிஜமாவே பானிபூரியை ரொம்பவே சுவையாக பண்ணியிருக்கீங்க. என்ன, நான் பானிபூரி உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்கேனா? இந்த விஷயம் உண்மைன்னா நான் துபாய் போனதுக்கு அப்புறமும் அங்கேயும் பானிபூரி தான் செய்ய போகிறேன். கொஞ்ச நாள்ல ஷேக்கோட கடைக்கு கூட்டமா மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. யாராவது ஷேக் பானிபூரி விற்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாரும் உடனே ஷேக்கோட கடைக்கு பானிபூரி சாப்பிட வந்துடுறாங்க. ஷேக் பானிபூரி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட பணம் காசு நிறையவே சேர்ந்துடுச்சு. ஷேக் ரொம்ப சந்தோஷத்தோட மோகனை பார்த்து என்ன சொன்னார்னா, என்கிட்ட ஒரு ஃப்ராடு வந்து ஏமாத்தினப்போ நான் இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு யோசிச்சுட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் செஞ்ச ஹெல்ப்பை நான் எப்போவும் மறக்கவே மாட்டேன். நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இந்தியர்கள் எப்போவும் எங்கள் நாட்டுக்கு வந்த விருந்தாளிகளை அவமதிக்கவே மாட்டோம். ஆனால் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை இந்த மாதிரி ஏமாத்தினதும் எங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் தானாமே. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு உதவணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் எங்கள் நாட்டை பற்றி எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ என்கிட்ட நிறைய பணம் வந்துடுச்சு. அந்த பணத்தை வச்சு என்னோட நாட்டுக்கு நான் திரும்பி போயிடுவேன். அப்புறம் நான் அங்கே போய் அங்கே ஒரு பானிபூரியோட ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை திறக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட விருப்பம் என்னென்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் உங்களோட பேரில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது உங்களோட பெரிய மனசு ஷேக். அப்போதான் அந்த இடத்துக்கு ராஜு வந்தான். ஷேக் ராஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அப்புறம் நீயும் என் கூட சேர்ந்து துபாய்க்கு வந்துடு. அங்கே வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பாரு. ராஜு ஷேக்கை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இல்லை ஷேக் சார், எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்போவுமே நம்ம நாடு தான் நமக்கு சொந்தம். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களோட இந்தியா யாருக்கும் குறைஞ்சதில்லை. எந்த பானிபூரியை பற்றி எப்போவும் எங்கள் அப்பா கிட்ட நான் குறைவாகவே பேசிக்கிட்டு இருந்தேனோ, இன்றைக்கி அதே பானிபூரியை விற்று தான் நீங்கள் பணம் சம்பாதிச்சு உங்கள் நாட்டுக்கே திரும்பி போக போகிறீங்க. அப்படி ஒரு வேலையை நான் எதுக்காக விட போகிறேன்? நீ இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எப்போவாவது உனக்கு தோணுச்சுன்னா நீ கண்டிப்பாக என் கூட துபாய்க்கு வந்து அங்கே வேலை பார்க்கலாம். ஷேக் இப்படி சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷேக் அங்கேருந்து போயிட்டாரு. மோகன் ராஜுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, உனக்கு தான் ஷேக் துபாய் வர்றதுக்கு ஆஃபர் கொடுத்தாருல்ல, அவர் என்னோட பேரில் துபாயில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறான்னு உனக்கு தெரியுமா? நீ எதுக்காக அவர் கூட போகலை? நான் என்ன பைத்தியமா அவர் கூட சேர்ந்து துபாய் போகிறதுக்கு? யாருக்கு என்னோட அப்பா வந்து உதவி செஞ்சுருக்காரோ நான் போய் அவர்கிட்ட எதுக்காக வேலை செய்யணும்? அப்பா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. நம்ம நாட்டில் சம்பாதிக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். எந்த வேலையும் சின்னது பெருசுன்னு கிடையாது. ராஜு சொன்னதை கேட்டுட்டு மோகன் சந்தோஷத்தில் சிரிச்சாரு. அந்த நாளைக்கு அப்புறமா ராஜு அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷத்தோட அவருக்கு உதவியாக இருந்தான்.